ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபீனா சமையல். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் 7 நாள் 7 சுண்டல் வகை தான் பார்க்க போகிறோம். இது பாருங்கள், நான் நைட்டே எல்லா பயிருமே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு காலையில் நான் தாளிச்சிருக்கேன், சுண்டலாக தாளிச்சிருக்கேன். சூப்பராக இருக்கும் இந்த பயிர். இது எல்லாமே ஒரு மருத்துவ குணம் படைச்சது தான். இந்த எல்லா பயிர்லேயுமே பாருங்கள், எல்லாமே நான் ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் உப்பு போட்டு. இது மொச்சப்பயிறு, இது பச்சை பயிறு, இது பட்டாணி, கொள்ளு, சுண்டல், கொண்டக்கடலை. அப்புறம் அதுக்கு தேவையானது வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். தேங்காய், ஒரு மாங்காவை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தேங்காய் சொரவி கொஞ்சம் வச்சுருக்கேன். இது பெரிய மீடியம் சைஸ் கேரட்டு, மல்லி இலை, இஞ்சி, கருவேப்பிலை. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பயிரை ஒவ்வொன்றா நம்ம இப்போ தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி இது தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் போல் ஊற்றியாச்சு. வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு இப்போ நம்ம மொச்சப்பயிரை நம்ம போட்டுக்கலாம். இப்போ போட்டு நல்லா ஒரு வதக்கு மட்டும் வதக்கிக்கலாம். கொஞ்சம் இது பயிர் வகை கொஞ்சம் செமிக்கிறதுக்கு லேட் ஆகும்னா அதுக்கு கொஞ்சம் இஞ்சி நான் துருவி வச்சுருக்கேன் இல்லைங்களா, இஞ்சியும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த சுண்டல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது அதே மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணி நான் தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கடுகும் போட்டு கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு 2 வரமிளகா போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நான் எடுத்து வச்சுருக்க தட்டைப்பயிரை போட்டுக்கிறேன். நல்லா முளை வந்த தட்டைப்பயிர் தான். இப்போ இதுலேயும் அதே மாதிரி லைட்டாக நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நான் கரம் மசாலா கொஞ்சம் போடுறேன், அப்போ சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த தட்டைப்பயிறு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது அதே மாதிரி நான் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு இப்போ கடுகு போட்டுக்கிறேன். கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா இப்போ போட்டு கொஞ்சம் வெங்காயமும் போட்டுக்கலாம். போட்டு இப்போ நல்லா வதக்கிட்டு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த கொள்ளு பருப்பு போட்டுக்கலாம். கொள்ளு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் எல்லா பயிர்லையுமே உப்பு ஆல்ரெடி போட்டு தான் வேக வச்சுருக்கேன், அதனால தான் நான் உப்பு இதில் ஆட் பண்ணல. இப்போ போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ரெசிபி தான் இது. நம்ம உடம்புக்கு இந்த பயிர் வகையில் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே குழந்தைங்க இந்த ஸ்நாக்ஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொடுத்தாவே அதே வயிறு நிறைஞ்சிரும். நல்லதும் கூட உடம்புக்கு. ஈவினிங் டைமில் ஒரு 4 மணிக்கு இந்த சுண்டலாக தாளித்து இந்த மாதிரி கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், அதில் நான் கொஞ்சம் மேலே தேங்காயெலாம் போட்டேன். அதே மாதிரி அடுத்தது தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணி இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டாச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த கொண்டக்கடலையை போட்டுக்கிறேன். இப்போ கொண்டக்கடலை போட்டாச்சு. போட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லா சுண்டல் வகையிலுமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பெருங்காயத்தூள் போட்டால் சீக்கிரமாக நம்மளுக்கு ஜீரணம் ஆயிரும். இஞ்சியும் பெருங்காயமும் போட்டால் நம்ம கட் பண்ணி போட்டோம்னா அது சாப்பிடும்போது கடிப்படும். ஒரு குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம துருவி போட்டோம்னா நம்ம எண்ணெயோடு வதக்கும் போதே அது சரியாயிரும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அடுத்தது கொண்டக்கடலை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தேங்காய், கேரட்டு இதெல்லாம் போட்டு அதோடு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரி அடுத்தது கடாயை வச்சு இப்போ கடுகு, கருவேப்பிலை போட்டாச்சு. போட்டு இஞ்சி போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க கருப்பு சுண்டலை நான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
பாருங்கள். இப்போ அதுவும் ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். கேரட்டு, தேங்காய், மல்லி இலை எல்லாம் மேலே தூவி விட்டாச்சு. அடுத்தது அதே மாதிரி கடாயை வச்சு இப்போ நான் கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. போட்டு வெங்காயம் போட்டு இப்போ நம்ம வதக்கிக்கலாம். கரம் மசாலா, இது வந்து மாங்காய், தேங்காயெல்லாம் போட்டு பட்டாணி சுண்டல் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி செய்கிறதுக்கு தான். மசாலாலாம் போட்டு செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் பட்டாணி போட்டேன். பட்டாணி போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் மட்டும் போதும். நல்லா வதக்கிட்டு அதையே நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் தேங்காய், மாங்காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, இஞ்சி எல்லாத்தையும் இப்போ மேலே போட்டேன். மேலே போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது அதே மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா எல்லாம் போட்டு இப்போ கொஞ்சம் வதக்கிட்டோம். அப்புறம் நான் சுண்டல், பச்சை பயிறு சுண்டல் வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கலாம். மல்லி இலை, தேங்காய் போட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம எடுத்து வச்சுருக்க சுண்டல் 7 நாள் 7 வகை சுண்டல் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே உடம்புக்கு ஸ்ட்ரென்த்தானது தான், எல்லா பயிர் வகையும். 7 வகை சுண்டல் ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. சூப்பர் டேஸ்ட்டாக நம்மளுக்கு எல்லாமே இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கும் பிடிச்சிருந்தான்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பை பாய்.